ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே லஞ்ச் மெனுவில் செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சொரா புட்டு. இந்த சொரா பார்த்திங்கன்னா நல்ல பால் சொரா. இது நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டு அந்த சொரா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஒரு கொதியில் இந்த மீன் நல்லா வெந்துடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். நம்ம அதை எல்லாம் எடுத்துட்டு அந்த சொராவோட அந்த சதை பாகத்தை மட்டும் நல்லா அந்த முள்ளெல்லாம் நல்லா எடுத்துடலாம் வெளியில். இந்த சதை பாகத்தை மட்டும் நல்லா ஒட்டை பிழிஞ்சு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாங்க. இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இந்த சொராவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த சொராவோட அளவு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கையில் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மீனில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு இந்த மசாலா ஃபுல்லாக இறங்கட்டும் உள்ள. இது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியோடு நம்ம சரியாக பிழியாமல் செஞ்சிட்டோம்னா சொரா போட்டு கொஞ்சம் சொதப்பாக ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அடுத்து ஒரு முழு பல் பூண்டை, ஒரு பெரிய பூண்டை நான் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு விரல் துண்டு அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடலாம். நம்மளால் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை கொத்தமல்லியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கினதும் அடுத்து வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளால் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி சேர்க்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேங்க. நம்ம ஏற்கனவே சொரா புட்டில் நம்ம சொராவில் அந்த மீனில் நிறைய உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 to 12 நிமிஷத்தில் நல்லா உதிரியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நான்ஸ்டிக்லேயே செஞ்சோம்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்குங்க. ரொம்ப ஐஸு சொராவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பாக இருக்கும். இது நல்ல பால் சொரா, ஸோ நல்லாவே இருந்துச்சு உதிரியாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சொரா தலை, வால் இதெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுருந்தேங்க. இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மீன் குழம்பு மாதிரி வச்சுட்டு கடைசியாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இந்த சொரா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்குமே பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கெலாம் இந்த சொரா மீன் குழம்பு ரொம்பவுமே நல்லது. இந்த சொரா மீன் குழம்பு இந்த மாதிரி மிளகு பூண்டு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எறா தொக்கு செஞ்சுருந்தேன். எறா தொக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு கடாயில் அதை நல்லா சுருளை பெரட்டும் போது அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டோட சண்டே லஞ்ச் மெனுவில் நல்ல சூடான சாதம், அடுத்து பார்த்திங்கன்னா மண்சட்டியில் சூப்பரான ஒரு சொரா குழம்புங்க. மிளகு பூண்டு வாசனையோட நல்லாவே சூப்பராக இருக்கும். அடுத்து இரும்பு கடாயில் சுருளை பெரட்டின எறா தொக்கு, சூடான ரசம், நல்ல உதிரியாக சொரா புட்டு, முட்டை. இதுதாங்க இந்த சண்டே நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனுவில் செஞ்ச இந்த சொரா புட்டு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.